எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். எங்களோட சுஜித் ப்ரோ இருக்காரு. ஸோ இன்னைக்கு நாம பேச போகிற டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த டீமை விட நிறைய பேர் ஓனருக்கு ஃபேனாக இருக்காங்க. அண்ட் இது நம்ம கூட ஒத்து போகிற டீமாக இருக்குது. தமிழ்நாடு பேஸ் பண்ண ஓனர்ஸ் இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் அவங்க எல்லா டோர்னமெண்ட்லையும் பண்ணுறதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த டீம் எப்படி இருக்கு? இந்த டீம் வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்கு. போன தடவை ஃபைனலிஸ்டாக வேற இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இருந்து ஸ்லிப் ஆயிட்டாங்க ஸ்டார்க்கோட பிரில்லியன்ஸ்னால. அண்ட் இந்த ஓனருக்கு ஃபேன் இருக்காங்கன்னா ஓனர் அப்பாவுக்கா இல்லை ஓனர் பொண்ணுக்கா அப்படின்ற உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம டீம் ஜெர்சி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தப்போ காவ்யா மாறன் போட்டு ஜெர்சி வேணும் சண்டை பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு காவ்யா மாறனுக்கு ஃபேன். ஓகே. அதாவது சில ஓனர்லாம் பார்த்தாலே கோபமாக வரும், அவரை காட்டாதீங்க தயவுசெய்து திருப்புங்கன்னு. அந்த மாதிரி சில ஓனர்ஸை பார்த்தா தான் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்க. அண்டு நிறைய மீம்ஸ்லாம் வந்தது, அது பியூட்டி வித் பிரெயின்ன்ற மாதிரி. ஓரளவுக்கு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், மற்ற ஓனர்ஸ் மாதிரி இறங்கி வந்து கத்துறது திட்டுறதுலாம் இல்லாமல் ஒரு ட்ரூ ஃபேனாக இருந்து செயல்படுறதா இருக்கட்டும். அந்த டீமோட ஓனர் வந்து எல்லா வகையிலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு இருக்கிற பெரிய 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 பிரச்சனையாக நான் பார்க்கறது கேப்டன். ஆமாம், ஏன்னா பேட் கமின்ஸ்ன்ற கேப்டன் இருக்கிறாரு அப்படின்னா இந்த டீம் வேற மாதிரி. ஸோ அஸ் அ பவுலராகவும் சரி, ஒரு பேட்டராகவும் சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் சரி, பேட் கமின்ஸ் இருக்கிறாரு அப்படின்னா இந்த டீமோட நிலைமையே வேற. பட் பேட் கமின்ஸ் இன்ஜூர்டு இப்போ அப்படின்றத அவர் சொல்றாரு, ஐ வில் பிளே அப்படின்னு சொல்றாரு. இடையில சில டொமஸ்டிக் கேம்ஸ் ஆடிட்டு ஐ வில் ட்ரை டு கம் பேக்னாரு. அவருக்கு ஆசை இருக்கு. பட் இடையில ஒரு உருட்டுவாங்க. இந்த ஆஸ்திரேலியன்ஸ்லாம் பாருங்க ப்ரோ, ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் ப்ரோ. அவங்களுக்கு வந்து கண்ட்ரி தான் முக்கியம், ஐபிஎல்லாம் வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னு. பட் இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்க்கு என்ன ரீசனுக்காக வெளியே போனாருன்னு பர்சனல் ரீசன்ட்டாரு. அது என்னன்னு ஒரு பாட்காஸ்ட்ல நக்கலா கேட்டாங்க அவர். ஸ்டார்க்கு வந்து என்ன எதுவும் பிரெக்னெண்டா இருக்கீங்களா, என்ன பர்சனல் ரீசன் அவர் கேட்டாங்க. அவர் எழுதி வச்சு படிச்சாரு. நான் பார்க்குறேன் அப்படியே கீழே அப்படியே எழுதி வச்சுட்டு, நான் ஏன் விளையாடல அப்படின்னா இந்த டெஸ்ட் ஃபைனல் இருக்கு, ஸோ அதுக்கு இடையில ஐபிஎல் வேற இருக்கு, ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டூர் வேற இருக்கு, அதனால நான் விளையாடலன்றாரு. ஸோ ப்ரையாரிட்டி ஐபிஎலுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்து தான் இப்போ இந்த ரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் கமின்ஸும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு விளையாடாம இடையில ஏதாவது ஒரு மேட்ச் விளையாடிட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே ஐபிஎல் விளையாடுறதுக்கு பார்க்க போறேன்னு தான் சொல்றாரு. ஸோ ஆஸ்திரேலியன் மைண்ட் செட்டோ யாரோட மைண்ட் செட்டாக இருந்தாலும், இப்போ உங்கள் மைண்ட் செட் என் மைண்ட் செட்டாகவே இருந்தாலும், எங்க நமக்கு அதிகமாக காசு வருதோ அங்கதான் போவோம் கண்டிப்பா. ஸோ இதுல இந்தியன் பிளேயர் இப்படி, ஆஸ்திரேலியன் பிளேயர் இப்படி, ஆஸ்திரேலியன் மைண்ட் செட்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க பண்றது தப்பும் கிடையாதுன்றதுனால பேட் கமின்ஸ் ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி வந்துட்டாரு அப்படின்னா இந்த டீமை வேற மாதிரி வழி நடத்தி கொண்டு போயிருவாரு. கமின்ஸ் இல்லாட்டி அப்படி யார் ஆப்ஷன் இருக்காங்க கேப்டன்சிக்கு? அதுவுமே ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. ஓகே, கமின்ஸ் இல்ல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க நிதிஷ் ரெட்டிய மேபி கொண்டு வரலாம். ரொம்ப யங்ஸ்டர்ல அபிஷேக் சர்மா கோச்சு பாரு. அபிஷேக் சர்மாவோ நிதிஷ் ரெட்டியோன்றது இது. அபிஷேக் சர்மா அவரோட ஸ்டேட் டீம் ஆக்சுவலா கேப்டன் பண்றாருன்றனால மேபி அபிஷேக் சர்மா ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அப்படி ஒரு நிலைமையே வந்துடக்கூடாது. அப்படி யோசிச்சிங்கன்னா அபிஷேக் சர்மா கொண்டு வந்தா இஷான் கிஷான் கோச்சு பாருன்னா. பட் இப்ப இருக்கிறதுல ஒரு ட்ரூ லீடரா ஆல்ரெடி எமர்ஜ் ஆயிருக்கிறதுன்றது அபிஷேக் சர்மா தான். அண்ட் அவரோட பிளேயிங் லெவன்லையும் அவர் பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா இருக்க போறாருன்றனால அந்த பிரச்சனையும் வராதுன்றனால மேபி கமின்ஸ் இல்ல அப்படின்னா அபிஷேக் சர்மா தான் கேப்டன்சி பண்ணுவாரு. பட் அதை அவ்வளவு விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து கமின்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி மேனேஜ்மெண்ட் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, ஓப்பனர்ஸ் டாப் 3 கேட்க போறது கிடையாது, ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதேதான் இந்த டீமும் பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் லெசி டீம் மாதிரி தான். ஓப்பனர்ஸ் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இப்படி ஒரு ஓப்பனிங் இது வந்து எந்த டீமுக்குமே கிடையாது. இன்டர்நேஷனல் டீம்லயும் சரி எங்கேயுமே கிடையாது. ஒரு டைம்ல சிஎஸ்கேக்கு வந்து மெக்கலம், டொயின் ஸ்மித் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து டீமுக்கு வந்து ஜேசன் ராயும் பேஸ்டோவும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஓப்பனர்ஸ் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இதுதான். பட் இப்போ இன்னும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்பர் 3ல கொஞ்சம் வீக்கா வந்துட்டு இருந்தாங்க அந்த டீம்ல. இப்போ அதையும் தூக்கி ஃபில் பண்றான்னு சொல்லிட்டு இஷான் கிஷனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இஷான் கிஷனும் ஒரு காயப்பட்ட சிங்கம் தான் அப்படின்றனால அவரும் என்ன வேணா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஒரு பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு. இஷான் கிஷனோட ரோல் இதுதான், நீ போய் எடுத்தவன அடி, நீ ஒன்று 20 பாலுக்கு 50 அடி, இல்லைன்னா 10 பாலுக்கு 20 அடிச்சுட்டு அவுட் ஆயிருன்னு சொன்னா ஓகே. இஷான் கிஷனும் என்ன மாதிரியான ஆள்னா, ஒரு சில நேரங்கள்ல 10 பாலுக்கு 10, 15 பாலுக்கு 15ன்னு தடவிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களோட டீம் மைண்ட் செட்டையே காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அது இருக்காதுன்றனால
அது ஒரு மேபி இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஓப்பனர்ஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இஷான் கிஷன் அந்த ரோல் அவருக்கு தெரியும். ஸோ மிடில் ஓவர்ஸில் இஷான் கிஷன் வராருன்னா என்ன பண்ண போறாரு, இல்லை ஒருவேளை ஓப்பனர்ஸே 8 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா இஷான் கிஷனை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்பர் 3 இறக்காம வேற யாராவது இறக்குவாங்க. அந்த அந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கும். பட் இது ஒரு நல்ல கன்ஃபியூஷன் டு ஹேவ் தான். 3 குவாலிட்டியான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ நம்பர் 4ல நீங்கள் சொன்ன மாதிரி கிளாசின் தான் வருவார். கிளாசின் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து அதாவது ஒரு மீம் போட்டாங்களே, ரோஹித் சர்மா டிராவிஸ் ஹெட் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு செமிஃபைனலுக்கு, ஆனால் அக்ஷர் பட்டேல் உளுந்து கேட்ச் பிடிக்கிறது பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவர் கிளாசின் ஆடக்கூடாதுன்னு பார்க்குறவர் போல செமிஃபைனல்ன்ற மாதிரி. அவர் பந்து போட்டாலே நிறைய ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ரொம்ப தலைவலியாக தான் இருந்திருக்காரு. பேக் ஃபுட்டில் போய் அசால்ட்டாக அடிப்பார், ஃப்ரண்ட் ஃபுட்டில் அப்படியே அடிப்பார். ஸோ கிளாசின் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பின் ஹிட்டர்ன்றனால கிளாசின் ஆடுவார். அண்ட் கிளாசின் அளவுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பின் ஹிட்டர் இந்தியாவிலேருந்தே கண்டுபிடிச்சிருக்காங்க, நிதிஷ் ரெட்டி இருக்காரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியோட எமர்ஜென்ஸும் அந்த 1 இயர் லாஸ்ட்டாக கொஞ்சம் இன்ஜுரி ஆகிட்டாருன்றனால கொஞ்சம் டிப் ஆயிடுச்சே தவிர அவர் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மேட்லையும் அவரை ஆட வைக்கணும்பா அப்படின்ற அளவுக்கு பேச்சு வந்தது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்குள்ளேயே அவரை கொண்டு வரணுமான்லாம் பேச்சு இருந்தது. இன்ஜுரினால மட்டும்தான் அவரோட பேர் வந்து விடுபட்டுச்சு. ஸோ இது குவாலிட்டியான டாப் 5. நீங்க எப்போ ஸ்ட்ரென்த் கேட்பீங்க, எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். இந்த டாப் 5 தாண்டி நீங்க வந்தீங்கன்னா அபினவ் மனோகர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்க போறாரு, சூப்பரா இருக்கும். இவங்க ஒன்று நல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், கிளாசின் விக்கெட் கீப்பர். ஸோ யார் வேணா இவங்களுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் அதுக்காகன்னு ஒரு ஆளை ஆட வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற டீம்லலாம் அந்த பிரச்சனை இருக்கு. விக்கெட் கீப்பரே ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக நிறைய டீம்ஸில் இல்லைன்றனால அதுக்காக சுமாராக யாரையாவது ஆட வைப்பாங்க. இதில் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அபினவ் மனோகர் இருக்காரு, பேட் கமின்ஸ் இருந்தாரு அப்படின்னா சூப்பர். பேட் கமின்ஸ் வந்துருவாரு, அப்போ பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிடுது. ஸோ முகமது ஷமி வந்துருவாரு. ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பா, பர்பிள் பட்டேல் அவர் இல்லாம எப்படி? பர்பிள் பட்டேல் இல்லாம வந்து இதுவே கிடையாது. ராகுல் சகர் இருப்பாரு. ஆடம் ஜாம்பா ஆடுவாரா இல்லையா அப்படின்றது ஒரு அவங்களோட காம்பினேஷன் வச்சு தான். ஸோ இவங்களோட ஆப்ஷன்ஸும் சிமர்ஜித் சிங் இருக்காரு. ஸோ அபினவ் மனோகருக்கும் இவங்கள்ட்ட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, சிமர்ஜித் சிங்குக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு வேற ஃபாரின் ஸ்லாட்ல ஒரு ஸ்பின்னர் கம் ஹிட்டர் வேணும் அப்படின்னா இவங்களுக்கு கமிந்து மெண்டிஸும் இருக்காரு. ஸோ ஆனால் என்ன பிரச்சனைனா கமிந்து மெண்டிஸ் மேலே ஆடினாருன்னா ஒரே லெஃப்ட் ஹேண்டரா வந்துடும். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கமிந்து மெண்டிஸ் அப்படின்னு வரிசையா அங்க ஒரு டீம் லெஃப்ட் ஹேண்டரே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்க. ஆமா, இங்க ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டரா இருக்குன்றது ஒரு பிரச்சனை. பட் அதே தான் இந்த டீம் வந்து தலைவன் யாரு அப்படின்றத பொறுத்து அப்படியே டீம் மாறப்போகுது. ஏன்னா பேட் கமின்ஸும் அப்படிதான், பஸ்ல எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு ஒரு சிங்கம் மாதிரி பார்த்துட்டே இருப்பாராம் ஒருத்தர் இன்டர்வியூல. சரி, ஓகே ப்ரோ, டீமுக்கு வந்து வீக்னஸே இல்லையா? பேட் கமின்ஸ் வந்துடுவாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி வந்துட்டாருன்னா டீம்ல வீக்னஸே இல்லையா? டீமோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் தான். ஓகே, போன தடவையுமே அவங்களோட பவுலிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் பேட் கமின்ஸ் எப்படியாவது தள்ளிடுறாரு. 4 ஓவரையும் பிரித்து ஒரு ஓவராக போட்டு எப்படியாவது தள்ளிடுவாரு. நட்ராஜன் இருந்தார். புவி வந்து ஆட் அக்கேஷன்ஸில் அடி வாங்கினாலும் அது அவர் புவி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து 3 ஓவருக்கு 35 கொடுத்தாலும் 1 ஓவரில் 10 ரன் டிஃபெண்ட் பண்ணோன்னா புவி மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அந்த புவியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ ஷமி வந்துட்டாருன்றது ஒரு நல்ல விஷயம். பட் நட்ராஜன் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அடிதான். நட்ராஜனை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு சிமர்ஜித் சிங்கோ இல்லை வேற இந்தியன் ஜெய்தேவ் உனாட்கட்டோ இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஜெய்தேவ் உனாட்கட் வந்து கொஞ்சம் அந்த ஸ்லோ பிச்சஸில் நல்லா போட்டுருவார். எனக்கு என்னவோ ஹர்ஷல் பட்டேலும் ஜெய்தேவ் உனாட்கட்டும் ஒரே டைப் ஆஃப் பவுலர்ஸ். ஸோ சேப்பாக் மாதிரி இல்லை ரொம்ப ஸ்லோ பிச்சஸில் ஆடுறாங்கன்னா ராகுல் சகரும் சூப்பராக போட்டுருவாரு, ஹர்ஷல் பட்டேலும் நல்லா போட்டுருவாரு, ஜெய்தேவ் உனாட்கட்டும் நல்லா போட்டுருவாரு. ஆனால் வாங்கடே மாதிரியோ இல்லை சின்னசுவாமி மாதிரியோ இருக்குன்னா இவங்க மட்டும் தான் போடுவார். இவங்களோட ஷமியுமே அடி வாங்குவார். ஷமி ஓடிஐலையும் சரி T20லையும் சரி ரொம்ப எக்கனாமிக்கல் பவுலர்லாம் கிடையாது. அவரை அழகா அடிச்சிடலாம், 4 ஓவர் 35 அடிச்சிடலாம். அவரோட டேயா இருந்தா 3 விக்கெட் எடுத்துருவாரு, இல்லைன்னா 1 விக்கெட்டோ இல்ல விக்கெட் லெஸ்ஸாவோ போவாரு, அவ்வளவுதானே தவிர ஷமி வந்து அவ்வளோ ரன்ஸை கட்டுப்படுத்துற பவுலர் கிடையாது. கமின்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இப்போ இவங்களோட வீக்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட பவுலிங் லைனப் தான். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் அதே தான், நீ அடிப்பாங்க, நீ என்னவோ பண்ணுப்பா, நான் 250 அடிக்கிறேன், நீ 240 வரைக்கும் கூட அடிச்சுக்கோ என் பவுலிங் லைனப் வச்சு, பட் ஒரு 10 ரன்ல நான் ஜெயிச்சிருவேன்ல அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் அவுட் அண்ட் அவுட் பேட்டிங் தான், வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் தான். பட் மேபி அப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு.
எல்லா பவுலர்ஸும் யாருக்கெல்லாம் பேட்டிங் எபிலிட்டி இருக்கோ அந்த பவுலர்ஸா தூக்கி போட்டு எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்து அடிங்க அடிப்பா. நீ வந்து ஹர்ஷல் பட்டேல் கூட அடிப்பாரு. கமிந்த மெண்டிஸ் மாதிரி ஒரு ஆளை எடுத்து வச்சுட்டு சும்மா நீ அப்பப்ப லெஃப்ட்ல ஒரு 4 ஓவர் 2 ஓவர் போடு, ரைட்ல 2 ஓவர் போடுன்னு சொன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் கமின்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க ஜாம்பா ஆடுவாங்களா? இல்லை, ஓரளவுக்கு இந்த இஷான் மலிங்காவோட எமர்ஜென்சி ஓரளவுக்கு இருக்கு. அவ்வளோ எக்ஸ்பேக்டர் பவுலர்லாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு நம்ம மலிங்கானோட அவருக்கும் ஸ்லிங்கி ஆக்ஷன் இருக்குமான்னு அந்த அளவுக்கு ஸ்லிங்கி ஆக்ஷனும் கிடையாது. ஓகேஷான பவுலர் தான். நியூ பால்ல நல்லா போடுவாரு. அந்த பிச்சில் அவருக்கு அசிஸ்டன்ஸ் இருக்குன்னா நல்லா போடுவாரு. ஸோ இவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப ஓகேஷா தான் இருக்கு. பேட்டிங்கை வச்சு ஜெயிச்சா வாய்ப்பு. ஓகே, இவங்களுக்கான மார்க் 100க்கு மார்க் வந்து 70. பிளே ஆஃப் போயிடுவாங்களா? அதான் கமின்ஸ் இருந்தா பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இருந்தால் கமின்ஸ் இல்லாவிட்டால் அப்படின்னா இந்த 12B மாதிரி தான். அவங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கான பாட்டு வந்து நம்மளால தான் சைலன்ஸ்னு சொல்லுவாரு. ஸோ இவங்களுக்கு வாய மூடி சும்மா இருடா, ரோட்டை பார்த்து நேரா நடடா, ஸ்டேடியம்ல சைலன்ஸ் பண்ணணும்டா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் கமின்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு சைலன்ஸ் ஆயிரும். அதே பாட்டு வந்து சோகமா போட்டுக்கோங்க. அப்படியே அவங்களுக்கு வாய மூடி சும்மா இருந்தேன்டா அப்படின்னு அப்படியே சோகமா பாடும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் எங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களோட ஒப்பீனியன் என்ன? SRH பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.